முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 1 முதல் 9 வரை. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்திலேவில் மகனுமாகிய செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடம் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராயினும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்பொழுது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது? இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டில் உள்ள அனைத்து மக்களே, ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுங்கமுறச் செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலை குலையச் செய்வேன். அப்பொழுது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலில் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகு ஒருவர் எனவும் சொல்லுகிறார்கள் என்கிற பதிலை மக்களுடைய பதிலாக சீடர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கையில் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில், நீர் வாழும் கடவுளின் மகன் மெசியா என்கிற வார்த்தை சொல்லுகிறார். இது சாதாரண மனித வெளிப்பாடு அல்ல, மாறாக இறை வெளிப்பாட்டின் நிமித்தமாக இப்படியாய் ஒரு பதிலை பேதுரு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு ஒருவேளை இன்றைய நாளில் நம்மிடம் வந்து
நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் ஆண்டவர் இயேசு எனக்கு என்னுடைய வாழ்விற்கு தனிப்பட்ட முறையில் யார் என்பதை அனுபவத்தின் வழியாக சொல்லுகிற பொழுது இன்னும் ஆழமான ஒரு பதிலாக அது அமைய முடியும். அன்புக்கினியவர்களே, நம்முடைய பதிலும் அனுபவத்தின் வழியாக பேதுருவை போன்று உண்மையின் பதிலாக நம்பிக்கையின் பதிலாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மில் அகமகிழ்ந்திடுவார். ஆக மெசியா என்பது வெறும் பெயருக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல, மாறாக உண்மையில் அவர் தன்னுடைய பணிக்காக தன்னுடைய வழிவாழ்வுக்காக அவர் அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆக முதலாவதாக ஆண்டவர் இயேசு எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் என்கிற கேள்விக்கு இந்த நாளை விடையளிக்க முயற்சி எடுப்போம். இரண்டாவதாக, துன்புறுகிற கடவுளாக ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், துன்பத்தில்தான் மாட்சி இருக்கிறது, துன்பமில்லாமல் வாழ்வு இல்லை, உயர்வு இல்லை, சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நாளை வெளிப்படுத்துகிறார். அவர் வழி நின்று நாம் நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்களை ஏற்று அதற்கான பொருள் காண முயற்சி எடுப்போம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த நாளில் எங்களை முழுவதுமாய் மீது உமக்கு சரணாகதியாக்குகிறோம். என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எனக்கு ஆண்டவர் இயேசு தனிப்பட்ட முறையில் யார் என்பதை கண்டுகொள்ளவும், அவர்கள் உறவு கொள்ளவும், நம்பிக்கை கொள்ளவும், நம்பிக்கையின் அடிப்படையிலான வாழ்வு முயற்சியில் ஈடுபடவும் என்னை பக்குவப்படுத்தியறலும். நான் நம்புகிற இயேசு, எனக்கு அறிமுகமாகி இருக்கிற இயேசு, துன்பப்படுகிற இயேசு, துன்பத்தினால் மிகப்பெரிய மாட்சியை கண்ட இயேசு என்பதை உணர்ந்து கொள்ளவும், என்னுடைய வாழ்வில் வருகிற துன்பங்களை ஏற்று அதற்கேற்றபடி என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் ஆசி அளித்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன்.